கிக்கு லக்கு 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 கூட வெளியான கிக்கு கிக்கு அதிர்ஷ்டம் உன்னோட அதிர்ஷ்டம் உன்னோட ஹாய் ஹலோ நமஸ்தே வணக்கம் ஆதாப் வெல்கம் டு லக்கா கிக்கா. டெய்லி வேலைக்கு போயிட்டு வரவங்க வீக்கெண்ட்னா ரிலாக்ஸ் பண்றது சகஜம்தான். அப்படி நீங்க ரிலாக்ஸ் பண்ற நேரத்துல உங்களை என்டர்டெயின் பண்றது தான் இந்த லக்கா கிக்கா கேம் ஷோ. சோ என்ஜாய் பண்ண ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வர போற பார்ட்டிசிபென்ட் பாபி. இவங்க குட் டான்சர் அண்ட் ஆங்கர். அது மட்டும் இல்லங்க, என்னமோ ஏதோ படத்துல நம்ம கௌதம் கார்த்திக்கோட ஃப்ரெண்டா வேற நடிச்சிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் பாபி. ஓகே, என்னோட ஃபேவரட் ஹீரோ கார்த்திக். அவங்களோட பையன் கூட நீங்க ஃப்ரெண்டா நடிச்சிருக்கீங்க. அவங்க பையன் எப்படி, அப்பா மாதிரியேவா இல்ல டிஃபரெண்டா நடிப்பாங்களா? கௌதம் கார்த்திக் அவரை பத்தி சொல்லணும்னா, கார்த்திக் சாரோட பெஸ்ட் ரெப்ளிகா. அவரோட அவுட்புட் அப்படியே இருக்கும். ஓகே, ஆக்டிங்ல எப்படி உங்களுக்கு டிப்ஸ் ஏதாவது சொல்லுவாங்களா இல்ல நீங்க சொன்னதை ஏத்துக்கிறாங்களா? நிறைய டிப்ஸ் அவர் சொல்லி கொடுத்தாரு. பீங் சீனியர் மணி சார் கூட ஒர்க் பண்ணிருக்காரு. சோ இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணும்போது, பாபி அங்க பொசிஷன் நீங்க லுக் அப்படி கொடுங்க, இன்னும் நல்லா இருக்கும். எக்ஸ்பிரஷன் நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியாம பண்ணுங்க, நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்காரு. ஆன் ஸ்கிரீன்ல அது பார்க்கும்போது நிறைய அப்ளாஸ் கிடைச்சது. உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வர போற பார்ட்டிசிபென்ட் ஸ்வாதி. இவங்க சைல்டு ஆர்டிஸ்டா 42 ஃபிலிம்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஹீரோயினாவா நடிக்கிறாங்க. அண்ட் முக்கியமா திருநங்கை, டெஃபண்டம், இந்த மாதிரி கஷ்டமான டிஃப்ரெண்ட் ரோல் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஸ்வாதி. சூப்பரா டான்ஸ் ஆடிருக்கீங்க. அண்ட் உங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் நல்லா எக்ஸ்பிரசிவா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மேம். சார் நீங்க சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான ரோல்ஸ் சூஸ் பண்றீங்க? ஏன்னா இப்போ காம்படிட்டர்ஸ் எக்கச்சக்கம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணாதான் ரெஜிஸ்டர் ஆக முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு எப்பவுமே டிஃப்ரெண்டா பண்றது, ரொம்ப எப்படி சேலஞ்சிங் ரோல்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். யா, தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த வர போற பார்ட்டிசிபென்ட் சாக்ஷி அகர்வால். யுவன், திருட்டு விசிடி, கக்க கப்போ படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லங்க, இவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ஐடில டாப்பர் அண்ட் எம்பிஏல கோல்ட் மெடலிஸ்ட். வாவ். சோ இவங்க என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் வெல்கம் சாக்ஷி அகர்வால். You the hot type, I'm the rock type. You the black type, I'm the right type.
Okay. When the bass drops, you know what to do. When the beat drops, you know what to do. Holla, 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 baby, holla at this thug. Holla, 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 baby, holla at this thug. Yeah, 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 yeah. Whoa, 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 whoa. Macaela, Macaela, kaya bawa. Macaela, Macaela, kaya bawa. Macaela, Macaela, kaya bawa. Yala, yala, yala. இளமைக்கு எப்பொழுதும் தயக்கமில்லை. தடை ஏதும் கண்களுக்கு தெரிவதில்லை. எங்களுக்கு காதல் என்ற தரையில் இல்லை, 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 இல்லை. தனிமையிலே கூச்சம் இல்லை, தயங்கி நின்றால் மோட்சம் இல்லை, காற்றுக்கென்று மாறம் இல்லை, எல்லைகள் மீது தப்பில்லை. Macaela, Macaela, kaya bawa. Macaela, Macaela, kaya bawa. Macaela, Macaela, kaya bawa. Yala, yala, yala. சூப்பரா ஆடுறீங்க எல்லாரும் கூட. இல்ல எனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நாங்க அதனால தான். அப்படியா? எனக்கு இது தெரியாம போச்சே. ஹாய். Hi. ஹலோ, how are you? Good. சோ படிப்புல உள்ள டாப்பரா இருக்கிற நீங்க ஏன் இண்டஸ்ட்ரி சைடு பாத்தீங்க அப்படின்னு? ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான பண்ணலான்னு தோணுச்சு. இன்னும் நார்மலா ஃபேமிலில வந்து ஒத்துக்க மாட்டாங்களா? நல்லா படிக்கும் போது ஏன் இது விட்டுட்டு போறீங்கன்னு சொல்லி? அப்படி ரொம்ப எங்க கோவமா சொல்றாங்க. ஃபேமிலி பாத்தீங்கன்னா they've been very supportive and very understanding, so it's not an issue. So you are lucky. நீங்க நினைச்சதுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. All the best. Thank you. வாங்க. ஃபைனலா வரப்போற பார்ட்டிசிபென்ட் ஜெகன். இவர் செண்டியர் படத்தோட ஹீரோ. லெட்ஸ் வெல்கம் ஜெகன். இவர் மாதிரி யாராலையும் டான்ஸ் ஆடவே முடியாது. ஓகே, நீங்க சொல்லுங்க, ஹீரோவா நடிக்கிறீங்க, யார் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் படம் வந்து செல்வமணி சார் படம் தான் பண்ணேன், புலனூர் சரணை 2. அதுல வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணேன். ஓகே, நல்ல வேலை. ஹீரோவை போட்டிருந்தா டான்ஸ் வரலன்னா ஹீரோ எப்படி ஆக முடியும்? கண்டிப்பா டான்ஸ் வந்தே ஆகணும். இல்ல கண்டிப்பா அடுத்த படம் நீங்க பாருங்க எப்படி டான்ஸ் ஆடுறன்னு மட்டும் பாருங்க. வெறும் டான்ஸ் மட்டும் தான் ஆடுங்க. கண்டிப்பா ஆடுவோம். ஆல் தி பெஸ்ட். Thank you. வாங்க. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃபரெண்டான என்ட்ரி கொடுத்திருக்காங்க அண்ட் அவளோட எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு யாருக்கு லக் யாருக்கு கிக்குன்னு. சோ கேம்க்கு ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா தி பாஸ். சோ இந்த ரவுண்ட்ல நான் பாஸ். நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் கேள்வி கேட்பேன். ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். ஒரு பதில் கரெக்டா இருந்துச்சுன்னா 1000, 5 கரெக்டா இருந்தா 5000. ஓகே, ஃபர்ஸ்ட் பாபி, உங்களுக்கான கேள்வி. வாய்ப்பு இழந்த நடிகர்கள் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? சீரியல்ஸ். இப்போ அது ஒரு சான்ஸ் இருக்குல்ல, இன்னும் ஹீரோயினாவே நடிக்கலாம் சீரியல்ல. சீரியல்ஸ். ஸோ இன்ஸ்பிரேஷன் எனக்கு சீரியல்ஸ் பார்க்கணும்னா ராதிகா மேம். எஸ், அவங்க தான் ஃபர்ஸ்ட் தோணும். இல்ல ஒரு சீரியல்ல கூட ஒரு ஹீரோயிசமா ஒரு ஹீரோயின் ரோல் பண்றதுன்னா அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு. ஸ்டில் டாமினன்ட். சோ நெக்ஸ்ட் ரியாலிட்டி ஷோஸ், அதாவது கேம் ஷோஸ். லக்கா கிக்கா மாதிரி கேம் ஷோஸ், ஆங்கரிங், ரியாலிட்டி ஷோஸ். ரைட் ஆன்சர். ஜட்ஜிங், ரியாலிட்டி ஷோ ஜட்ஜஸா, வெறும் ஆங்கரா மட்டும் இல்லாம கூல் கூல். ஆமா, ஜட்ஜிங் பண்றது. நம்ம சிம்ரன் மாதிரி. எஸ், உட்கார்ந்து பாயிண்ட்ஸ் போடுறது, காமெண்ட்ஸ் சொல்றது. Yes. ஜட்ஜ். சோ ரியாலிட்டி ஷோல ரெண்டு வந்துரும், ஜட்ஜ் அண்ட் ஆங்கர். சோ சாரி மேம், மறுபடியும் சினிமால ஆக்ட் பண்ணாம லைக் டைரக்ஷன்
இல்ல ப்ரொடியூசர் அந்த மாதிரி. வாவ், ரைட் ஆன்சர். அண்ட் வாய்ப்பு இழந்த நடிகைகள் இன்னும் ஒரே சான்ஸ், ஒன்னு ராங்கா சொல்லிட்டீங்க. அம்மாவா இருக்காங்க. ஆ, இல்ல அவங்க குழந்தைக்கு அம்மாவா இருக்காங்க. அப்படி சொல்லுங்க. இல்ல வேலைக்காரி வச்சு அவங்க தான் பாத்துப்பாங்கல்ல, அதனால அம்மான்னு சொன்னோடனே எல்லாருக்கும் அது சூட் ஆகல. சோ உங்களுக்கு சான்ஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. வேற யாரை கேட்கலாம்? ஸ்வாதி. ஃபேஷன் டிசைனிங் ஏதாவது பண்ணுவாங்க. ஃபேஷன் டிசைனிங் நோ. சாக்ஷி. Own business, entrepreneurship. ஓன் பிசினஸ், ரைட் ஆன்சர். ஜெகன். நல்லா மேக்கப் போட்டு பர்ச்சேஸ் எல்லாம் போவாங்க. ஓகே, ரைட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அரசியலுக்கு வந்துருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்வாதி, உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். இமேஜ் ஏத்துறதுக்காக நடிகர் நடிகைகள் என்னெல்லாம் செய்வாங்க? எனக்கு அவங்க சொல்ற ஸ்டோரிஸ் பிடிக்கல, பெட்டர் ஸ்டோரி வந்தா பண்ணுவேன். ஓ, பெட்டர் ஸ்டோரியா வந்து தான் பண்ணுவேன்னு சொல்வீங்க. ரைட் ஆன்சர். டேட்ஸ் இல்ல. டேட்ஸ் இல்ல. என்ன சொல்வாங்க எனக்கு தெரியாது. வந்தா ஹீரோயினா பண்ணிருக்கீங்க, இல்ல, நான் என்ன அப்படி சொன்னது இல்லையே. வேற ஷூட்டிங் போகும்போது நிறைய பண்ணிருப்பீங்க. அதுதான், அது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பிகாஸ் நான் வெளியில நிறைய போக மாட்டேன். பாபி. சொசைட்டிக்கு லைக் சோஷியல் சர்வீசஸ் பண்ற மாதிரி அதை வந்து பப்ளிக் ப்ராட்காஸ்ட் பண்றது. கொஞ்சமா பண்ணி நிறைய broadcast ப்ராட்காஸ்ட் பண்றது. பண்றது. Thank you. ஓகே, சாக்ஷி. Maybe driving big cars, fancy mobile phones, just to show off. அது கண்டிப்பா கார் வந்து மாத்திட்டே இருப்பாங்க, மொபைல் Materialistic things, like too much focus. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்காங்க. சூப்பர். ஜெகன். ரொம்ப பந்தா பண்ணுவாங்க. காரை விட்டு இறங்கினா கூட எல்லாரும் நம்மள பாக்குறாங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு ஒரு பந்தாவிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த பெந்தா என்னன்னு கேட்டேன் நான். பாபி, ஒன் மோர் சான்ஸ் ஃபார் யூ. பிளாக் கேட்ஸ் ஆர் பாடி கார்ட்ஸ், கன்மேன் அந்த மாதிரி வச்சு ஒரு 2 நாயோட கையில பூனைக்குட்டி இப்படி தடவிட்டே வருவாங்க. அது ஹீரோஸ். எஸ், ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ். அவரு வாவ், சூப்பர் சூப்பர். சாக்ஷி, ரெடி? ஓகே, உங்களுக்கான கேள்வி. ஹீரோயினா நடிக்கிற ஹீரோயின்ஸ் அந்த படத்துல நடிக்கிறதுக்கு என்ன எல்லாம் காரணம் சொல்லுவாங்க? Script is good, character is good. ஸ்கிரிப்ட் இஸ் குட். Yeah, right. Director, cinematographer, team நல்லா இருக்கு. ஓகே, டைரக்டர், பெரிய basically, டைரக்டரா இருந்தா. So hero is the reason. பெரிய ஹீரோ இருந்துச்சுன்னா ஹீரோனா பண்ணுவீங்க. நல்ல பிரேக். கண்டிப்பா ஸ்டோரி கூட பார்க்க மாட்டோம். ஒரு ரஜினி சார், ஒரு கமல், இல்ல ஒரு விஜயனா ஓகே பண்ணிடலாம். ஒரு ஆமா, நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும். ஸ்கோப் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்னா ஸ்கிரிப்ட்ல வந்துரும் எல்லாமே. ஒன்னு எல்லாமே ஸ்கிரிப்ட், ஒன்னு டைரக்டர், ஒன்னு ஹீரோ சொல்லிட்டீங்க. முக்கியமான சொல்லல பாபி. சம்பளம் 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 இதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் படம் தான் கொஞ்சம் ஓசில பண்ணுவோம், அதுக்கப்புறம் பண்ண மாட்டோம். ரைட் ஆன்சர். சோ மறுபடியும் சான்ஸ் கொடுக்குறேன். remuneration, okay. Dates, maybe check based upon the time schedule, location of shoot. நோ, மெயினானது மறந்துட்டீங்க. ஜெகன். நல்ல பேனர். யூ ஆர் ரைட். சோ பெரிய பேனர் வந்து நம்மளுக்கு கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஆனா ஒரு கரெக்ட் சம்பளத்துல இருக்கீங்க. ஓகே ஜெகன், லக்க ஆரம்பிச்சது உனக்கு. சோ சாக்ஷி கேள்விக்கு நீங்க அழகா பதில் சொல்லிட்டு ஒரு 1000 வாங்கிட்டீங்க. இப்போ உங்க கேள்விக்கு 5 பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். புகழ்பெற்ற நடிகை நடிகைகள் அவங்க வாழ்க்கையில அவங்க மிஸ் பண்ண விஷயங்கள் என்னென்ன? அவங்க ஃபேமிலி. அடுத்து சொல்லுங்க. அவங்களோட சுதந்திரம் சொல்ல, அதாவது வந்து பப்ளிக்கா வெளியே போயிட்டு எதுவும் ஃப்ரீடம். ரைட் ஆன்சர்.
மேக்ஸிமம் எஜுகேஷனை கூட மிஸ் பண்றாங்க. எஜுகேஷன் ஆமா 14 வயசுல வெளிய வந்துறாங்கல்ல. நான் வந்து ஜாலி அப்பாட சினிமா வந்து படிக்கிறது விட்டுட்டோம், இல்லன்னா படி சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். நோ, யாரும் நினைக்க மாட்டாங்க, அப்பாட தப்பிச்சிட்டோம் நினைப்பாங்க. ஒன்னு ராங்கா சொல்லிட்டீங்க, இன்னும் 2 சான்ஸ். குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ற டைம், குழந்தைங்க மிஸ் பண்றது. ரைட் ஆன்சர். ஓகே ஸ்வாதி. எதுவுமே ஃப்ரீயா பேச முடியாது, எது பேசினாலும் பிரஸ்காரங்க இருப்பாங்க. பிரஸ்காரங்க இருப்பாங்க, பிரேக்கிங் நியூஸ் ஆயிடும். ஆமா. ரைட் ஆன்சர். சாக்ஷி. ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணுவீங்க. நோ. பாபி. தூக்கத்தை மிஸ் பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் பிஸி ஷெட்யூல்ஸ். ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். பப்ளிக்கா ஜாலியா எல்லாரும் மாதிரி நம்ம ஃப்ரீயா இருக்க முடியாது. அந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. பஸ்ல போலாம் இல்ல ஆட்டோல போலாம்னு நினைப்போம், அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? ஓகே, ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கோம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி கேள்வி கேட்டா அழகா சமத்தா சொல்லியிருக்காங்க பதில். அவங்க லக் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாபி 6000, Swati 3000, Sakshi 5000 and Jagan 4000. So in the round cool அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அடுத்த ரவுண்ட் கிக் ரவுண்ட், அப்படின்னா எலிமினேஷன் ரவுண்ட். ஓ மை காட். இந்த ரவுண்ட்ல கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா எலிமினேட் ஆயிடுவீங்க. ஸோ கேர்ஃபுல்லா விளையாடணும். லெட்ஸ் ஸ்டார்ட் செகண்ட் ரவுண்ட். ஆல் இன் ஆல் அழகு ராஜா. எங்க அழகு ராஜா வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கெட்டப்ல வருவார். எப்படி வருவாருன்னு எனக்கே தெரியும். அந்த கெட்டப்ல வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நீங்க அவரை இம்ப்ரெஸ் பண்ணி டான்ஸ் பண்ணலாம், பாட்டு பாடலாம், காமெடி பண்ணலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனா அவர் இம்ப்ரெஸ் ஆகும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு கேர்ஃபுல் ஆடுங்க, இல்லைன்னா ஓகே. லெட்ஸ் வெல்கம் அழகு ராஜா. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் புடிச்சா உடம்பு புடி, நான் சிரிச்சா வானவடி, நான் பாடும் பாட்டுக்கு தோல் பறை நீ அடி. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். வழி வழி வாழ விடு, வாழும் போதே வானை தொடு, வம்பு பண்ண வாழ எடு, வணங்கி நின்னா தோள தொடு. சாரி. Yeah, respect referee. Okay. Good evening everybody. என் பேரு ஃப்ளமிங்கோ ஃப்ரெடரிக். நான் வந்து WW டஃப்ல டைக்கிக் சாம்பியன். நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சித்தூர் சீனி சார் மேனேஜர் ஃபோன் பண்ணி இந்த ஷோவில் கலந்துக்கோங்க, 4 பேர் வருவாங்க, அவங்கள்ட்ட அடிச்சு மோதி நீங்க வின் பண்றீங்களா இல்லை அவங்க வின் பண்றாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாரு. வெறியோட ஓடியாங்க நான். ஆமா, அங்கேருந்து வந்து 10 நிமிஷத்துல வந்தேன். ஓகே. இவங்க பாக்ஸிங் பண்றாங்க. உட்கார்ந்து மார்க் கொடுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த ரவுண்ட்ல என்ன இல்லைங்க, இவர் தான் இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ பி கேர்ஃபுல், எல்லாம் திங்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ் பாபி, வாங்க. ஸோ என்ன பண்ண போறீங்க? நான் வந்து ஒரு சினி சாங்கை வந்து நம்ம ஃப்ளமிங்கோ கர்லியாருக்காக டெடிகேட் பண்ண போறேன். ஒரு பாட்டு. ஓ ஓ ஓ. Hi Malini, I'm Krishnan. நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. I'm in love with you. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே. இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ, நாட்களும் வீணானதே. வானத்தில் நீ வெண்ணிலா, ஏக்கத்தில் நான் தெய்வதா, இப்பொழுது என்னோடு வந்தால் என்ன, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன, இப்பொழுது என்ன
சென்றால் என்ன முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சம் புண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்கு நான் போனேன் நாட்களும் வீணானதே 8, 9, 10 எப்படி இருந்தது என் குத்து? Zero. 7,000. ஐ லவ் யூ டார்லிங், ஐ லவ் யூ. இந்த மாதிரி நடிச்சிருக்காரு, நான் அள்ளி கொடுத்துட்டு. தேங்க் யூ so much. சுவாதி வாங்க. என்ன பண்ணலாம்? Dance or performance like that. Okay. காண்டே கோவப்பழமா கலரு இந்த கலரு என்னை இழுக்குதம்மா அருக புல்லு ஆட்டைய போ பேகிதம்மா பார்வையால ஆயுள் மேக தேகிதம்மா இவ காதல் இப்போ ஜோலியத்தான் காட்டுதம்மா Hi, Swati. Hello. How are you? Looking so beautiful. Thank you. You too. Thank you. டெய்லி நான் போறேன் ஜிம்முக்கு, ஒரு 50 ரூபா தாயா ரம்முக்கு. Okay. 0. Okay, சாக்ஷி வாங்க. So என்ன பண்ண போறீங்க? I'll dance. Sakshi, nice dance. Thank you. My pleasure. Thank you. வானத்துல பறக்குது மைனா. Are you coming from China?
0. எவ்வளவு இருக்கலாம்? 5,000. So next, வாங்க வாங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றீங்க சொல்லுங்க. திருப்பி டான்ஸ் ஆட போறீங்களா, பாட்டு பாட போறீங்களா? பாட்டு பாடும். பாடுவீங்களா? கொஞ்சம் காட்டன் இருக்கா? இல்ல மேடம், வேணாம் வேணாம், அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். டான்ஸே பெட்டர். நான் அப்படி திரும்பி நிக்கிறேன், நீங்க கண்டிப்பா, ஆடிடுங்க. கண்டிப்பா. ஒத்த கடை மச்சான், இவன் ஒத்த கண்ண ஒருத்தி மேல வச்சான். அவ பிச்சுக்கிட்டு போனா, இவன் பித்து குழியானா. ஜெயிச்சா ஜோடி வரும், தோத்தா தாடி வரும். இதான் மச்சான் லவ், இதில் என்னத்துக்கு டவ்வு. ஜெயிச்சா மாலை மாத்து, தோத்தா ஆள மாத்து. இதான் மச்சான் லவ், இதில் என்னத்துக்கு டவ்வு. ஜெயிச்சா தாலி கயிறு, மச்சி தோத்தா தூக்கு கயிறு. ஜெயிச்சா தாலி கயிறு, மச்சி தோத்தா தூக்கு கயிறு. ஒத்த கடை மச்சான், இவன் ஒத்த கண்ண ஒருத்தி மேல வச்சான். பிச்சுக்கிட்டு போனா, இவன் பித்து குழியானா. நட்டை டைட் பண்றாங்க போல்டுல, எனக்கு செயின் வாங்கி தெரியா கோல்டுல. Zero. 3,000. ஓகே, எங்க அழகு ராஜாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எல்லாரும் சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்காங்க, லக் வாங்கி இருக்காங்க. யார்கிட்ட லீஸ்ட் லக் இருக்குன்னு பார்க்கலாம். பாபி 13,000, Swati 11,000, Sakshi 10,000, and Jagan 7,000. So இந்த ரவுண்ட்ல லீஸ்டா இருக்கிறது நீங்க தான். ஸோ அவருக்கு கம்பெனி கொடுங்க, போய் உட்காருங்க. விடை தருவார் யாரோ, எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ. அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ. என்னால பேச முடியல, என்னால அழுதுட்டேன். என்னால முடியவே இல்லை. என்னால நாட்டம் தாங்க முடியல. யாருக்கு நான் சொல்லணும் அந்த டைலாக்? ஏன் மாத்தி பேசுற? ஸோ பாத்தீங்களா, ஒருத்தர் ஏற்கனவே எலிமினேட் ஆன டென்ஷன்ல இருக்கு, இப்போ உங்க டென்ஷன் வேற அவருக்கு. ஸோ நீங்க 3 பேர் எலிமினேஷன் எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஹாப்பி? இந்த ரவுண்ட் வரைக்கும் தான் ஹாப்பி. அடுத்த ரவுண்ட் எலிமினேஷன் தான். மறுபடியும் டென்ஷன். யார் அந்த ஒருத்தர் எலிமினேட் ஆக போறாங்க? Let's start third round. Bye ராஜா, bye. நீங்க ஒவ்வொருத்தரும் இங்க வரும்போது நான் 3 கார்டு கொடுக்குறேன். அந்த 3 கார்டுல ஒரு கார்டு நீங்க செலக்ட் பண்ணும். அதுக்குள்ள கேம்ஸ் இருக்கும். என்ன கேம்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்றதுக்கு முன்னாடியே இங்க இருக்கிற 2 பேர்ல யாரோ ஒருத்தர் மேல பெட் கட்டணும். ஓகே. சோ நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க விளையாடி ஜெயிச்சா அவங்க உங்களுக்கு காசு கொடுப்பாங்க, தோத்தா நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும். வாங்க பாபி. பெட் கட்டுங்க. கேம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நான் பெட் கட்டணும். சோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கட்டினா தான் எஸ்கேப் ஆகலாம், கேம்ல இருப்பீங்க. ஸ்வாதி மேல
நல்லா இருப்பேடா, நல்லா இருப்பேன். 3000. ஏன் 3000 எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்களுக்கான கேம் பால தட்டி போடு. தட்டி போடுறதா? தட்டி போடுங்க. ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கேம். ஆனா கான்சென்ட்ரேட் பண்ணணும். இங்க எம்டி கிளாஸஸ் இருக்குல்ல, அந்த மேல இருக்கிற எம்டி கிளாஸ்ல ஒவ்வொரு பாலும் உழணும். அது எப்படின்னா இப்படி டேப் பண்ணும். 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்ல ஓகே ready, your time starts now. This is the French style. The French style. Kicking on. Kicking on. Kicking on. Kicking on. Mason. Kicking on. Yes, உங்க கான்ஃபிடன்ஸ்க்கு சூப்பர். Thank you ma'am. வாங்கிடுங்க போங்க. Yes, give me. இப்போ அந்த சுவாதி அந்த 3000 வாங்கிடலாமா கொடுத்துடலாமா? வாங்க டிசைட் பண்ணிட்டு. யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? இப்போ நான் சரி 5000. யார் மேல? பாபி. 5000. இன்ட்ரெஸ்டிங். இதுதான் சரியான போட்டி. உங்களுக்கான கேம் பறக்கும் தட்டை. பறக்கும் இல்லாமா? ரெடி? ஓகே ஸ்வாதி, ரொம்ப ஈஸி. இங்க பறக்கும் தட்டை இருக்கு. பீச்ல பாத்திருப்பீங்களா? ஃப்ளையிங் சாசர் I never tried seriously. பாத்திருப்பீங்கல்ல? சோ இப்போ என்ஜாய் பண்ணி ஆடுங்க. இங்க கலர்ஃபுல் பாட்டில்ஸ் மாதிரி இருக்கு. ஒவ்வொன்னும் அப்படி வீசினா அந்த பாட்டில் போய் கீழே விழணும். Okay. ஆனா அந்த பில்லருக்கு பட்டு கீழே விழுந்தா அது கணக்கு இல்ல. அந்த மேல இருக்க பாட்டிலுக்கு தான் படணும். So 55 செகண்ட்ஸ் கொடுக்குற. வெறும் 5. Your time starts now. பாபி அங்க போய் நல்ல உன்னி இப்படி பண்ண விழுந்துட. சோ பாபி இங்க என்ன இது? ரெண்டு சைடுல கோல் போட்டாரு. வாங்கிடுங்க 5000. வாங்க சாக்ஷி. And IT student வேற நிறைய calculation பண்றாங்க. I'll bet for 5,000. Doesn't matter. Even if I lose it, I'm going to lose the game. Yeah, So okay. even if I யார் lose, அந்த பலியாடு? பாபி Swati 5000. My high goodness. score, Swati. Very So- interesting. ஓகே. செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான கேம் காஃபி போடு. இங்க பாத்தீங்கன்னா உப்பு இருக்கு, சர்க்கரை இருக்கு, காரம் இருக்கு, மஞ்சத்தூள் இருக்கு, வேற என்னென்னமோ இருக்கு. ஸோ ஒரு மூடியை எடுத்துட்டு ஸ்மெல் பண்ணுங்க, இல்லை டேஸ்ட் பண்ணி அதுல சர்க்கரை காஃபி தூள் மட்டும் போட்டாதான் நீங்க ஜெயிச்ச மாதிரி. அது இல்லாம வேற எதுவும் கலந்தாலும் நீங்க தோத்த மாதிரி. Okay. இது ரொம்ப ஈஸி நினைக்கிறீங்களா ஸ்வாதி? கண்ணுக்கு வந்து கிளாத் கட்டிடுவேன். Your time starts now.
ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிஞ்சிச்சு. ஸோ நீங்க போடுறதுக்குள்ள நீங்க இன்னும் போடணும், மிக்ஸ் பண்ணி எனக்கு கொடுக்கணும், அதுக்குள்ள ஆயிடுச்சு. சாரி சாக்ஷி. எனக்கு கஷ்டமா இருக்கு, ஏன்னா எந்த பொண்ணு தோத்தாலும் எனக்கு கஷ்டம். நீ தப்பிச்சிட்ட, உன் மேல கட்டிருக்கணும், கரெக்டா இருக்கும். கொடுத்துருங்க பாவம். யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கணும். பாபி 11,000, ஸ்வாதி 18,000 and சாக்ஷி 5,000. ஸோ ஸ்வாதி ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க, எல்லாம் ஈஸியா போட்டிடுவாங்க நினைச்சு. ஆக்சுவலா எனக்கு கஷ்டமா இருக்கு அவ லூஸ் பண்ணது, பிகாஸ் அவ டேஸ்ட் பண்ணி. ஆமா பரவாயில்ல, நீ வேணா வாக் பண்ணிக்கோ. நீ நோ ப்ராப்ளம். லீஸ்டா இருக்கிறதுனால இங்க வந்து உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுங்க, இல்லைன்னா இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்க. எனக்கு ஒன்னும் கவலை இல்ல, போடி தங்கம் போ. நீ யார வேணா ஜோடி சேரு, சோகோ இல்ல போ. நீ எங்க வேணா போ. ஃபைனலா ஒருத்தர் தான் வின்னர் ஆக போறாங்க, ஒருத்தர் கிக்கோட வீட்டுக்கு போகணும். சோ அந்த வின்னர் யாரு, அந்த கிக் வாங்குறது யாருன்னு பாத்துடலாமா? எஸ். Let's start final round. ராஜா to ராணி. சோ ஹையஸ்டா இருக்கிறது ஸ்வாதி 18,000. சோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அந்த gift. சோ இது நீங்க வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா இதோட பெட்டர் லக் இன்னொரு இடத்துல இருக்கும்னு நினைச்சா அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்க ராஜா இருக்காங்க, இங்க ராணி இருக்காங்க, அண்ட் உங்க கையில பொம்மை இருக்கு. இந்த மூணுத்துக்குள்ள லக் இருக்கும், ஜீரோவும் இருக்கலாம். சோ எதுல லக் இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிங்க, எதுவும் தொடாம. ராஜா ஆனா இது பொம்மை. பொம்மையா ரெண்டும் கொடுக்க முடியாது, ஒண்ணுதான் கொடுக்க முடியும். சோ பாபி, உங்களுக்கு ராணி வேணுமா இந்த பொம்மை வேணுமா? நோ அதர் கோ ராணி. நோ அதர் கோ ராணி. அப்படி ஆயிடுச்சு. சோ இந்த பொம்மை கிட்ட என்ன இருந்தாலும் அது எனக்கு தான். அதுதான். Oh my god. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது எனக்கு தான். சோ இதுக்கு மேல இருக்கலாம், ராஜா கிட்ட ராணி கிட்ட. ஃபர்ஸ்ட் எது பார்க்கலாம், யாருக்கு தைரியம் இருக்கு? பாபி. பாபி எஸ். ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? எஸ். ஓகே ராணி, லக்க 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 ஓபன். படம் போச்சுன்னு நினைக்கிறாங்க ஸ்வாதி. ஆனா இதுக்கு மேல அங்க இருந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு பார்த்துக்கலாம். இது வேறயா? அவங்க செலக்ட் பண்ண லக் அது. ராஜா ஜி பூம்பா ஓபன் 40,000. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கீங்க. 58,000 ஸ்வாதி அண்ட் பாபி 61,000. எஸ். இந்த வின்னர் நீங்க தான் நினைக்கிறீங்க, ஆனா இல்லங்க, ஏன்னா இன்னும் கேம் முடியல, இப்பதான் ஆரம்பிக்கும் போது ரியல் கிக் நீங்க பார்க்கணும் இல்லையா? இந்த ரவுண்ட்ல ரெட் வந்தா கிக், கிரீன் வந்தா லக். நான் சொல்ற கிக் என்னன்னா, வின்னர் ஆனா அந்த கிக்கே தனியா இருக்கு. ஓகே. சோ இங்க லீஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்போம். ஸ்வாதி நீங்க தான் லீஸ்டா இருக்கிறதுனால உனக்கு தான் சான்ஸ் கொடுக்குற ஃபைனல் சான்ஸ். நல்ல கடவுளை ப்ரே பண்ணிக்கோ. இந்த ஸ்பின்னரை சுத்துங்க. இந்த கிரீன் வந்து நின்னுச்சுன்னா அந்த காசு எல்லாம் அப்படியே உங்ககிட்ட வரும். நல்லா இருக்குல்ல? வாங்க. Stop. ஓகே, என்ன கூலா இருக்கீங்க? முடிஞ்சிச்சு, போலாமா? அவ்வளவுதானா? ஆமா. எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நானும் சுத்திட்டு போறேன். வேணுமா? சுத்துவா. சரி, கொடுத்துடலாம். ஓகே பாபி, உனக்கு சான்ஸ் கொடுக்குற. நல்ல கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பின்னரை சுத்துங்க. கிரீன் வந்துச்சுன்னா நீ தான் வின்னர். ஓகே.
Okay, pray for best. He'll win, Bobby. He'll win. No tension. Okay. Stop करो. ஹலோ பாபி, ஆக்சுவலி ஸ்வாதி விட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா சாக்ஷி வந்து வெளியா போயிட்டாங்கங்கிற கவலையில அவங்க சாக்ஷிக்கு company கொடுக்கறதுக்கு. பண்ணல. போனா போதும். ஸ்வாதிக்கு 58,000. பாபி ஃபர்ஸ்ட்ல இருந்து சூப்பரா விளையாடி இருக்கீங்க. அண்ட் எனர்ஜி லெவல்ஸ் நல்லா இருக்கு, டான்ஸ் ஸ்டைல் நல்லா இருக்கு. ஸோ லக் உங்களுக்கு கிக்கோட வந்து சேர்ந்துச்சு. இந்த எபிசோட் வின்னர் வித் 61,000. பாபி, கங்க்ராட்ஸ். Thank you, ma'am. கூல். ஹாப்பி? Happy, ma'am. பாவம் நீங்க தான். Sakshi and Swati and So எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணிக்கலாம். ஆமா. So நாங்க full enjoy பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கல மறுபடியும் சந்திப்போம். அது வரை keep smiling. Bye bye. லக்கு லக்கு